தமிழகம், புதுச்சேரி, கேரளா சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் போட்டி போட்டு விண்ணப்பித்தனர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டதைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் அதற்கான ஆயத்தப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. வழக்கமான தேர்தல் பணிகளில் முந்திக் கொள்ளும் அதிமுக இம்முறையும் சுறுசுறுப்பாக களம் இறங்கியுள்ளது. தமிழகம் மட்டுமின்றி கேரளா மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தல்களில் போட்டியிடுவோர் விண்ணப்பங்கள் அளிக்கலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விண்ணப்பம் வாங்குவதற்கு ஏராளமான அதிமுகவினர் வந்திருந்தனர். அதிமுக தலைமை நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் தங்கள் சார்பிலும் தங்கள் தொகுதியில் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்தும் மனுக்களை சமர்ப்பித்தனர். இதில் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், ஜெயக்குமார் உள்ளிட்ட 34 தலைமை நிர்வாகிகளும் 405 மாவட்ட நிர்வாகிகளும் மனுக்களை அளித்தனர். அம்மா வில்லிவாக்கம் தொகுதியிலும் பெரம்பூர் தொகுதியிலும் போட்டியிடணும்னு சொல்லி அம்மாக்காக பணம் கட்ட வந்திருக்கோம். அதிகமான விலை விஷம் போல் ஏறி உள்ளது. ஆகவே மீண்டும் எங்கள் தாய் உள்ளம் கொண்ட அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் அம்மாவுக்காக பணம் கட்டியுள்ளோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மா வெற்றி பெறுவதற்காகவும் மீண்டும் நல்லாட்சி மலர்ந்திடவும் அம்மாவின் பெயரில் நான் இங்கே சட்டமன்ற தொகுதிக்காக பணம் செலுத்த வந்துள்ளேன். இம்மாதம் 18ஆம் தேதி வரை மனுக்கள் பெறப்படுகின்றன. தமிழக சட்டசபை தொகுதியைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு 10,000 ரூபாயும், புதுச்சேரியைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு 5,000 ரூபாயும், கேரளாவுக்கு 1,000 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக பெறப்படுகிறது.